நேர மாசம் ஆயிக்கலாமா இருக்க வேண்டியதுனே. அம்மா என்ன நல்ல துணி எடுக்காமையா இருக்கும்? என்ன கருன்னு சொல்லி விட்டா எடுத்துட்டு வர போறாங்க. இதுக்குன்னு மெனக்கிட்டு நீ போக போறியா? சொன்னா கேட்கவும் மாட்டுக்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன நான் என்ன ஒத்தையிலேயே போறேன். அதான் லட்சுமி அக்கா வாரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, லட்சுமி அக்காவோட தான் போறேன். அம்மா எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கு, என்ன பிடிக்கவும் செய்யாது. எப்படியும் நம்ம காஸ்ட்லியா தான் பட்டு எடுக்க போறோம், அதுக்கு பிடிச்சது போய் எடுக்கலாம்ல. எதையா எடுத்துட்டு வந்தா மாத்ததுக்கு ஒருக்க போகணும், அதுக்கு நான் தான் போகணும். எனக்கு பிடிச்ச எடுக்க வான்னு கூட்டிட்டு போவாங்க, அதுக்கு நம்மளே போய் எடுத்துக்கலாம்ல. அதான் போய் எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். அங்க அதுவும் இல்லாம ஆரி பிளவுஸ் அந்த கடையிலயும் போய் கேட்டாச்சு, அவங்க 2 3 தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொண்டு கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, நீங்களும் வாங்கலான்ட்டே வீட்டுல சும்மா தானே இருப்பீங்கோ. இல்லம்மா மைனி வாரேன்னு சொன்னா. பிள்ளை எடுத்துட்டு வாரேன்னு லீவ்ல பிள்ளை எடுத்துட்டு வாரேன்னு சொன்னா. அவன் நீ மைந்த பொண்ணு சொன்னியா? எப்படி சீமனை இருக்கு வாங்க என்னன்னு சொன்னியா ஒரு வார்த்தை? ஆமா, வீட்டுக்கு 2 பேரும் சொன்னா போதாதான், எல்லாரும் நீ வெத்தலையும் பாக்கவும் தட்டும் வச்சு அஞ்சு நிக்க முடியுமா? உண்டதான் கேட்கேன். அப்படி சொன்னியா நீ ஒரு வார்த்தை? சொல்ல வேண்டியதுன்னு ஒரு மைனி தானே இருக்கா, 9 மைனி அடி இருக்கா. சொன்னா என்ன சரின்னு சந்தோஷமான படுவா. ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அதான் நீங்க சொல்லியாச்சுல அத்தே, அவங்க போய் சொல்லியிருக்காங்க, நீங்க சொல்லியாச்சு. பின்ன என்ன எல்லாரும் ஒரு வீட்டுல சொல்ல முடியுமா? என்ன நெட்டவழி கிளம்பிட்டியா? ஏக்கா நீங்க வரலையா? இல்லம்மா நான் வரல, நீங்க வந்து போயிட்டு வாங்க. அது பிள்ளை எடுத்துட்டு வாரேன்னு சொன்னா. அவருக்கு லீவு நெய் 3 வாரம்னு சொன்னா. அப்புறம் ஆபீஸ்ல ஏதோ கூப்பிட்டாராம், அப்ப அவரு போயிட்டாரு. அப்ப நான் பிள்ளை எடுத்துட்டு வாரேமான்னு சொன்னா. அதான் வந்து மீன் வாங்கி கறி வைக்கலாம், அவன் மீனை விரும்பி சாப்பிடுவானா வச்சா. அதான் எனக்கு தெரியாது, இவ இப்பதான் சொல்லுதா. நேரத்தையும் சொல்லியிருந்தா கூட காலையிலேயே வாங்கி ஏதாவது வச்சுட்டு வந்திருப்பேன். கிளம்பினதுக்கு அப்புறம் தான் சொல்லுவா. இப்போ நேரத்தையும் சொன்னா என்னவா, அதாவது அம்மா துணியை நல்லாவே எடுத்துட்டு வருவாங்க. இவ்வளவு அவங்க எடுத்தானே கொடுத்துட்டு இருக்கா. இப்ப இந்த வயிற்று சொல்லிட்டு போனமா கடைக்கு நேரம் மாசம்ல லட்சுமி சொல்லு. அதாங்க நானும் சொன்னேன். சரி அவளுக்கு பிடிச்சாப்புல எடுக்கணும்னு ஆசைப்படுதா. அவங்க அந்த பழைய மாடலா எடுப்பாங்களா, அதான் சொன்னேன். எல்லாம் இருக்கிறதெல்லாம் பழைய பட்டுக்கா, அம்மா எடுக்கிறதெல்லாம் பழைய மாடலா தான் எடுத்துருது. அதான் இது எப்படியும் 5000 6000 குறையாம நம்ம எடுப்போம் சீமந்தத்துக்கு. அது நல்லதா எடுக்கணும்லக்கா, அதான் கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டா. சரி அவ சொல்லது நியாயமா தானே இருக்கு. அவங்க எடுக்கக்கூடிய மாடல் எல்லாம் பழைய மாடல். அவ கொடுத்துருக்கல, நான் பாத்திருக்கேன். ஒன்னும் அவளுக்கு நல்லா இருக்காது இந்த மாடல். ஆனா கேட்டா விலை 7000 ரூபாய் 8000 ரூபாய். அதான் நீங்க வாங்க போய் எடுக்கலாம்னு சொன்னேன். சரி அப்ப எடுத்துட்டு வாரங்க, நான் பைய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாரேன். ஆட்டோல போயிட்டு ஆட்டோலயே வந்துருக்கோம். சரிம்மா பார்த்து பத்திரமா ஆட்டோல போயிட்டு ஆட்டோலே வாங்க. யாராவது பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி நிற மாசம் வைத்தியம் தள்ளிட்டு இப்படி விட்டுருக்காளன்னு சொல்லி என்னதான் சொல்லுவா எல்லாரும். சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வாங்க என்ன. சரிங்கக்கா கூட்டிட்டு போயிட்டு வரேன். திவ்யா வராளோ? சரி சரி சரிங்க தேய், போயிட்டு வரேன். இவளுக்கு என்ன 7 மைனியா இருக்கா வந்து உயிர் எடுக்கான்னு சொல்லதுக்கு? பாவா ஒருத்தி இருக்கா, அவள்கிட்ட என்னன்னு கூட கேட்க மாட்டேக்காளா. ஒரு போன்ல இருந்துட்டு பக்கத்துல இருந்துகிட்டே இப்படி வெளியூர்ல இருந்தா ஆளையே மறந்து போல போல இருக்கம்மா. சே சரியா எங்கதான் பிடிச்சானு அந்த குழந்தை, நெட்ட குழந்தை, ஆளும் பல்லும் தலையும். சே லவ் பண்ணி கூட்டிட்டு வரது எல்லாம் இந்த லட்சணத்துல தான் இருக்கும். நம்ம பிள்ளை மாதிரி நம்ம பார்க்கோம், அது நம்ம பிள்ளை மாதிரி பார்த்தாலும் அது அடுத்ததான் அது அன்னைக்கு. சரி நமக்கு நம்ம மகா தான் முக்கியம். பாவம் அந்த பிள்ளை இப்ப மாவு இருக்க வரி மீன்னா விரும்பி திங்கும். மீனை வாங்கி நல்லா கறி வச்சு கொடுப்போம். சே நம்ம இப்படி எல்லாம் போனதே இல்லை, பயமா வர இருக்கு. யாராவது பார்த்தா அவ்வளவுதான். சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டுக்காங்க சந்தோஷ். ஐயோ என்ன சொல்ல, இப்ப பூ மாட்டிட்டு சொன்னா அவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஐயோ இவங்க வேற போன் பண்ணிட்டே இருக்காங்களே, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயமா வர இருக்கு. பூ மாட்டி வேற இன்னும் காணும். ஹலோ சொல்லுங்க. என்ன சத்யா, நம்ம நல்லா பேசுற, பயமா இருக்கா? பயப்படாத சத்யா, என்ன இப்படி பயப்படுறோம்? ஷாப்பிங் நம்ம போக போறோம், வேற எங்கேயும் போக போறது இல்ல. கிளம்பிட்டு எனக்கிட்ட வந்துட்டேன். இப்ப 5 நிமிஷத்துல உங்க காலேஜ் வாசல்ல வந்துருவேன். என்னங்க வந்துட்டீங்களா? அப்படியே திரும்பி போயிருங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் இப்பெல்லாம் போனதே இல்ல பாத்துக்கோங்க. நீ பூமாடி வேற இன்னும் வரல. நீ அவ வந்தா என்ன சொல்ல போறவளோ, எனக்கு அது வேற பயமா இருக்குங்க. லூசாமா நீ, நோடி அவ்வளவு தூரம் அங்க இருந்து வந்திருக்கே போன்னு சொல்ற, அப்படிதானே? அப்ப நான் போறேன், போ. சந்தோஷ் சும்மா சொன்னேன், பயத்துல சொல்லிட்டேன் சந்தோஷ். பயமா இருக்கு சந்தோஷ். பிரச்சனை எதுவும் வராதுல்ல? வராதுமா, வரவே வராது. அப்படி வந்தாலும் பாத்துக்கலாம், விடு. நீ வெளியே வா சீக்கிரம், நான் வந்துட்டேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பூமாரி இன்னும் வரல, அவள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வரணும். வீட்டுல வச்சு சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள டைம் இல்ல. நானே காலையில சீக்கிரமே பயத்துல ஃபாஸ்டா ரெடியாகி வீட்டுக்கு வந்துட்டேன். அவளால் நானும் சேர்ந்து வருவோம். அவ வீட்டுக்கு போறாளோ என்னமோ எனக்கு தெரியல. இப்ப வந்துருவானேங்கம்மா, சொல்லிட்டு வரேன், இருந்துக்கோங்க. அந்த பூமாரி வந்துட்டா, வைங்க நான் சொல்லிட்டு வரேன். இப்போ உன்ன வீட்டுல போய் தேடிட்டு வந்தா நீ இங்க வந்து உட்காந்துருக்கியா? ஏன் டெய்லி 2 சேர்ந்தானே வருவோம், இன்னைக்கு என்ன அவசரமா உனக்கு ரொம்ப? பூமாரி அது இல்ல பூமாரி, நான் காலையிலே வந்துட்டேன், அங்கதான் வந்து உட்காந்துருக்கேன். காலையில எதுக்கிட்டி வந்த? எங்க எல்லாம் கிளீன் பண்ண விட சொன்னாங்களோ, வாரில் எடுத்து தூத்துட்டு இருந்தியோ? பூமாரி நான் உன்ட ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேல? என்னது சத்யா சொல்லு, பயம் கட்டாத. காலையிலே என்ன விஷயம்?
பூமாரி, நான் சந்தோஷத்தை எவ்வளவோ சொன்னேன் பூமாரி, வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். அவங்க கேட்கவே இல்லை. இல்ல நீ வந்தே ஆகணும், நாங்க 2 பேரும் இது வரைக்கும் எங்கேயுமே நாங்க போனது இல்லையா, ஊர்ல போனாதான் பாக்குறது, அவ்வளவுதான். அதான் அவங்க இன்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அங்க வெளியே தான் நிக்காங்க, பாத்தியா? இல்லையே, அங்க வெளியே நிக்காங்களா சந்தோஷ்? நான் பாக்கலடி. ஏன் இப்ப அதுக்கு என்ன, இப்ப இது காலையில இருந்து நிக்காங்க? அதுக்கு இல்ல பூமாரி, அதான் இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு அப்படி கொண்டு விட்டுருக்கேன்னு சொன்னாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனா அவங்க எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வந்தேதான் ஆகணும், ஒத்த கால்ல நிக்காங்கடி. நானும் நேத்து எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே மாட்டேங்காங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு வீட்லயும் சொல்லிட்டு வந்துட்டேன், காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு. எனக்கு பயமா வேற இருக்கு. பையன் இருக்கவ எதுக்கிட்டி வர சொல்லுங்க? ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தாம்மா. இவ்வளவு தைரியம் வச்சுட்டுன்னா உனக்கு இப்படி எல்லாம் சுத்தறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னா வீட்டுல யாராவது பார்த்தா என்னத்துக்கு ஆகுது? படிக்கணும் படிக்கணும்னு சொல்லுங்க, யாராவது பார்த்தா உன் கதை முடிஞ்சு பாத்துக்கோ. ரொம்பதான் இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு உனக்கே தெரியலையா? ஏடி ஆண்டி இப்படி ஏசுங்க, அவங்கள சொன்னா அவங்களும் புரிஞ்சுட மாட்டேங்காங்க. என்னடி பண்ணதுக்கு? பயமா வேற இருக்கு. சரி, ஊர் சுத்தணும் முடிவு பண்ணிட்டீல, அப்ப கிளம்பு. ஏன் இருந்து உட்காந்துருக்க? போ. இனி நான் சொன்னேன் அதனாலதான் வரல அப்படி இப்படின்னு சொல்லி என்ன இழுத்து விடுறதுக்கா? கிளம்பியாச்சுல, போயிட்டே இடி. பூமாரி கோவப்படாதடி, பயமா இருக்கு, பண்ணது தப்புதான். இருந்தாலும் எனக்கு அவங்க பேச்ச தட்ட முடியலடி. சரி, பேச்ச தட்ட முடியல, சரி போயிட்டு வாப்போ. என்னவோ எனக்கு தெரியல, பயமா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர், இதோட நிப்பாட்டிக்கோ, பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன், என்ன இருந்து தப்பா எடுத்துக்காத. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுக? சரி, நீ சாயங்காலம் வீட்டுக்கு போயிடாத, நாங்க இருந்து போனோம். 4 மணிக்குள்ள வந்துருவேன், மேக்சிமம் வந்துருவேன். வந்து கொஞ்சம் 4 மணிக்குனாலும் ஒரு 1/4 மணிக்கு வெயிட் பண்ணு. அப்படி இல்லாட்டா நீ போயிரு, சரியா? வந்துருவேன். சரி பூமாரி, போயிட்டு வரேன். தப்பாதுன்னு எடுத்துக்காதடி. என்ன நோட்ஸ் நடந்தாலும் கொஞ்சம் நோட் பண்ணி வை, நான் வந்து எழுதிக்கிறேன். பூமாரி, எப்போ 2 பேரும் சேர்ந்து தானே வருவீங்க? சத்யா காலையிலே இருந்து உட்காந்துருக்கா, நான் வர்றதுக்கு முன்னாடியே. அதான் எங்க போற இப்ப அவசரமா? இவா வேற என்னத்த சொல்ல அவள்கிட்ட. அதுவா, அவங்க வீட்டுல அவங்க அம்மாங்க இருக்க உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் இப்பதான் கூட்டிட்டு போனாங்க, நான் வரையில. அதான் அவள்கிட்ட சொன்னேன், அதான் இஞ்சி பயந்து ஓடுதா. இதெல்லாம் நம்பது மாதிரியா இருக்கு? நம்பது மாதிரியே இல்லையடே. நம்பது மாதிரி இல்லையில, மூடு போ. யார் எங்க போனா உனக்கு என்ன? உன் வேலையை போய் பாருப்போ. ஏன் சத்தி இவ்வளவு நேரமா உனக்கு? வந்திய எவ்வளவு நேரமா? 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, வந்துட்டேன்ல, போங்க. யாராவது பார்த்தா அது வேற, சீக்கிரம் போங்க. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். அப்புறம் ஈவினிங் ஃபோன் பண்ணு, சரியா? இல்ல 4 o'clock வந்துட்டுமா? சரிங்க, 4 மணிக்கு வந்துருங்க. எனக்கு வந்து வெளியே நிக்க முடியாது, தெரியாத இடம் வேற. வந்துருங்க. என்ன? ஐயோ, இவ கண்ணிலே முழிக்கணும். யாரு கண்ணிலே படாம போலாம். சீக்கிரம் போங்களேன். ஹாய் சத்யா, எங்க போறீங்க? கிளாஸ் தொடங்க டைம் ஆயிடுச்சுல. ஐயோ, வர கேட்கல, இவள்கிட்ட என்ன சொல்றதுக்கு? வீட்டுல ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலையா, அதான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. மேக்சிமம் ஆஃப்டர்நூன் கிளாஸ்க்கு வந்துருவேன், இல்லாட்டா நாளைக்கு தாங்க வருவேன். யார்ட்டையும் சொல்ல வேணாம். அப்படியா? சரிங்க, சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரேங்க ஆர்த்தி, போயிட்டு வரேன்.